வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். குரு பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு போகிறதான நாள் 1ஆம் தேதி ஜூன் 2026 வருஷம். இது நிகழக்கூடிய ராசி, அதாவது ராசினா என்ன, சந்திரன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசியில் சந்திரன். அப்போ குரு கடகம், சந்திரன் தனுசு. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், மியூச்சுவல் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு கூட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், இந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள் அந்த கடகராசியை வேகமாக கடந்து அக்டோபர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அப்புறம் என்டையர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்குள் வருவார். இது அந்த குருவின் சாரமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, குரு அதுக்கப்புறம் கடகராசியில் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அவர் திரும்ப சிம்ம ராசிக்குள்ளே மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா, 5 டிசம்பர் ராகுவும் கேதுவும் பயிற்சி. எப்போவுமே ஒன்றா தான் ஆகும். இப்போ ராகு எப்போவுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டு. அப்போது கும்பத்திலிருந்து மகர ராசிக்குள்ளும், கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள்ளும் பிரவேசிக்கும் நாள் 5 டிசம்பர். சனி பயிற்சியும் நிகழ்கிறது. சனி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் 2027. இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அந்த குரு பயிற்சியுடைய காலத்தில். இதை மனசில் வாங்கிங்க. இதை பேஸ் பண்ணி நான் இந்த பலன்களை இப்போது சொல்கிறேன். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிநாதன், முக்கியமானவர், உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர், ஓனர். இந்த குரு 7ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. 8ஆம் இடத்துக்குள்ளே போயிட்டார். 8ஆம் இடத்துக்குள்ளே போய் உச்சம் அடைகிறார். அப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதோடைய தன்மை வெளிப்படும். எப்படி வெளிப்படும்னா, பார்வைக்கு பலம். பார்வை என்ன பண்ணுறது, 12ஆம் இடத்தை பார்த்தது, 2ஆம் இடத்தை பார்த்தது, 4ஆம் இடத்தை பார்த்தது. அப்போ முக்கியமான விஷயம் என்ன, நமக்கு ட்ராவல்ஸ் எல்லாம் நிறையா வரும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சா இந்த நேரத்தில் அந்த ஊர்லேருந்து நம்ம கிளம்புறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இந்த 2ஆம் இடம் கன்சிஸ்டன்ட் இன்கம் வரும். செலவும் உண்டு, வரவும் உண்டு, சுப செலவுகள். அப்போ அந்த சுப செலவுகள்னால் சுப கடன்கள் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன், என் பையனை படிக்க வைக்கிறேன், அதுக்கான கடன் வசதி எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, கிடைக்கும். நல்ல பேங்க்கில் ஹெல்த்தி லோன் நான் சொல்கிறேன். 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மனதில் தெய்வ பக்தி இருக்கும். ஒரு சாத்வீக பண்பு அதிகமாகும். அதே போல் இடம் விட்டு இடம் மாற்றங்களுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது. அப்போ நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறேன், இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாபெரும் வெற்றி கிட்டும். அவங்க சொல்லலாம், நான் இது கேம்பிரிட்ஜ் போய் படிக்க போகிறேன், அங்கே படிக்க போகிறேன், பெஸ்ட்டு காலேஜஸ். எஸ், அதுக்கான வசதி இருக்கும்போது நிச்சயமாக அது நடக்கும். அது வசதி குறைந்தால் கூட அந்த வசதிக்கான ஒரு கடன் வசதி எல்லாம் கிடைக்கும். அதனால் மாணவர்களுக்கு விசேஷம், எல்லா விதத்துலேயும் இது விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கும். 2வது 8ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த தெய்வ சம்பந்தப்பட்ட தியானம், தவம் போன்ற விஷயங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்ல, நல்ல குருநாதர் கிடைப்பதற்கும் சிறந்த நேரமாக இது அமையும். சிக்ஷை கிடைக்கிறதும்பாங்க, தீட்சை கிடைக்கிறதும்பாங்க, அதுக்கெல்லாம் உகந்த நேரம். அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். 4ன்னா கம்ஃபர்ட்ஸ்,
அப்போ கம்ஃபர்ட்ஸ் எந்த விஷயத்தில் இருந்தாலும் கம்ஃபர்ட்ஸ் தான். ஒரு துறவு பூண்டால் போல் ஒரு நிலையை எடுத்தாலும் அதுலேயும் கம்ஃபர்ட்ஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கை சந்தோஷங்களில் இருக்கீங்கன்னா நல்ல காரு, வசதி, வீடு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஒரு ட்ரெண்டு கிட்டத்தட்ட அக்டோபர் இறுதி வரை இருக்கும். நவம்பர் மாதம் என்ன ஆகுது, 9ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். ஏதோ ஒரு வசனம் சொல்லுவாங்க, பருத்தி புடவையாக காய்ச்ச மாதிரி அப்படின்னு. அதான் உங்கள் கதை. அப்போது 9ஆம் வீட்டுக்கு குரு போகும்போது பல விஷயங்களில் கேட்ஸ் ஆர் ஓப்பனிங் அப், அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும். ரொம்ப ரொம்ப நன்மை. பெரிய அளவுக்கு ஜாபில் சேஞ்சஸ்ஸு, பெரிய வெற்றிகளை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது அந்த வெற்றிகள் ஏதோ தன்னிச்சா நிகழும். அது போன்ற நன்மைகளை தருகிறது. அப்போ லைஃபுடைய ட்ரெண்டு மாறும், பல விஷயங்கள் நன்மையை செய்யும். மிக மிக நல்ல ஒரு காலம். அதோடைய ஒரு தன்மை எது இருக்குது, என்டையர் நவம்பர், டிசம்பர், அப்புறம் ஜனவரி 23ஆம் தேதி வரை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம், முன்னேற்றமான காலம், மனசில் மகிழ்ச்சியை கொடுக்கறது, தெய்வ கடாட்சத்தை தருகிறது, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல பலனை தருகிறது. மீண்டும் 8ஆம் வீட்டுக்கே வருகிறார். 8ஆம் வீட்டில் வர்றதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். தேவையற்ற செலவுகளுக்கு கொஞ்சம் பைசா தட்டுப்பாடாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. இந்த நேரத்தில் கடன் கிடைக்கும், ஆனால் கிடைக்கிறதே கடன்னு சொல்லி நிறையா வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இது கடைசியாக இது வெளியில் போகிறது எப்போ, அடுத்த பயிற்சி 9ஆம் வீட்டுக்கே போயிடுறார், ரொம்ப சிறப்பு. அது நடப்பது 26ஆம் தேதி ஜூன் வரை, நல்ல ஸ்ட்ரெச். அது ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் ஒரு வாணியை உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா குரு உச்சமடையக்கூடிய இந்த காலம் 8ஆம் வீடாக இருப்பதால் ஹார்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுறது, ஏன்னா குருவுடைய தன்மை கொலஸ்ட்ரால், கடகம்னா அது ஹார்ட்டு. அப்போ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், ஹார்ட்டில் அடைப்பு, திடீர்னு நல்லா இருக்கேன், திடீர்னு கொஞ்சம் வலி வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஜாக்கிரதை. முன்னாடியே பார்த்தா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், எதுவுமே பண்ண முடியாது. இல்லை, என்ன ஒரு அவேர்னஸ் வேணும், கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் தொடக்கூடாது, இந்த மாதிரி சில அவேர்னஸ் தேவை, அவசியம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். பெண்களை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா இது கொழுப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ கொழுப்பு கட்டி, அப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா பிரெஸ்ட் கேன்சர்னு இப்போது நிறைய வருது. அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு போய் செக் பண்ணி ஆரம்பத்திலே அதை எராடிகேட் பண்ணுங்கள். இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இதாகிடுது, பிரெஸ்ட் கேன்சர், ஸோ பிரெஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம், இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் தசாபுக்திகள், அதுவும் கொஞ்சம் மோசமாக காமிக்கும் அந்த நேரத்தில். ஸோ இதெல்லாம் மொத்தமாக வச்சு நெட் ரிசல்ட் இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இது கொஞ்சம் நெகட்டிவ் சைடு, இதுலேயும் கவனமாக இருக்கேன்னு சொல்கிறேன். மற்றபடி இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஆதாயமாக வெற்றியை தரக்கூடிய பயிற்சியாக தான் உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன், அதனால தான். நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.